Dear students, how are you? Our human resource management in first unit, functions of human resource management, scope of human resource management, objectives of human resource management, and in second unit, human resource planning, job analysis, job evaluation, and other things, and in third unit, source of recruitment and selection procedure up to induction. In this chapter, we discussed performance appraisal. Once an employee has been inducted to the organization and given to the necessary training, the next step is to assess his performance periodically. Such an assessment would indicate whether he is efficient or not. Performance appraisal is the process of making an assessment of the performance and progress of the employees of an organization. ஒரு நிறுவனத்தில் ஒன்ஸ் அன் எம்ப்ளாயீஸ் இண்டக்ஷன் அவனுடைய அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச பிறகு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அவன்கிட்ட என்ன பண்ணணும், வெதர் ஹீ இஸ் ஃபிட் ஆர் நாட் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பேராமீட்டரில் அவன் என்ன பண்ணி பார்க்கணும், எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும்? ஒரு சேலரியாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவனுடைய ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவனுடைய ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, எல்லா அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கும் எது தேவை? ஒரு எவாலுவேஷன் தேவை. அந்த எவாலுவேஷன் தான் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ கண்டினியூஸ் அப்ரோச். ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது இஸ் ஏ கண்டினியூஸ் அப்ரோச். இட் இஸ் நாட் தட் எவாலுவேஷன் இஸ் மேட் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் டேட், ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கோ அல்ல ஒரு பர்டிகுலர் இயருக்கோ. ஆனால் இது கிடையாது. த அசஸ்மெண்ட் of employees performance for the whole review period is assessed. So assessment of job is continuous. ஒரு 1 இயரில் நடத்துகிற அடுத்த வருஷத்தில் அதே மாதிரி. நெக்ஸ்ட் பேராமீட்டர் மேபி வேரி, பட் இட் இஸ் அன் கண்டினியூஸ் அப்ரோச். செகண்ட், சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அசஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி இஸ் கேரிட் ஆன் ஏ டெஃபினட் பிளான். ஒரு ப்ரோக்ராம், ஒரு ரிவ்யூ பீரியட், ரிவ்யூவிங் அத்தாரிட்டி, ரிவ்யூவிங் மெத்தட் ஆர் ப்ரீ டிட்டர்மைன்டு அண்ட் ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ஒர்க் ஃபாலோஸ் ஆஸ் கிளியர் கட் டெஃபினட் ப்ராசஸ். சும்மா இஷ்டப்படி பண்ண முடியாது ஒரு ப்ராசஸை, ஒரு எவாலுவேஷனை. அதில் இருக்கும் சம் ப்ரொசீஜர், சம் ஃபிக்ஸட் ஃபார்மாலிட்டிஸ் டு பி ஃபாலோட். அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். தேர்டு, பீரியாடிசிட்டி. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்ன பண்ணணும், நம்ம அசஸ் பண்ணணும். இட் ஃபாலோஸ் ஏ டெஃபினட் பீரியட் ஃபார் த அசஸ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பெர்ஃபார்மன்ஸ். Evaluation may be made for the performance of maybe 6 months or maybe the 12 months or maybe fortnight or anyway, but that the year must be or the day must be fixed. Fourth, basis of assessment. Assessment is made on the basis of standard set earlier. ஒரு என்ன இருக்கணும், ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே செட் பண்ணி வச்சு அதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம ஆனால் ஃபார்வர்ட் இது பண்ணணும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ்டு லுக்கிங் டு த கோல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் இயர்லியர். ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாண்டர்டை நோக்கி போயிருக்குமா போகலையா, ஏதாவது டிவியேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஏ பேசிஸ் ஃபார் அசஸ்மெண்ட். அண்ட் ஃபிஃப்த், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி டு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக் ஏரியாஸ் ஆஃப் ரிவ்யூஸ். ரிவ்யூயிங் அத்தாரிட்டி டெல்ஸ் ரிவ்யூஸ் த வீக் ஏரியாஸ் தட் நீட் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் உனக்கு வீக்காக இருக்கிற ஒரு அசஸ் பண்ணும்போது, ஒரு எவலுவேட் பண்ணும்போது நமக்கு தெரியும், உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு வீக்காக இருக்கிற, நீ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ண முடியும், அந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதும் எது பண்ணுது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுது. ஹி ஆல்சோ அசர்டைன் ரீசன்ஸ் ஃபார் லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் கவுன்சிலிங், கோச்சிங் அண்ட் ஃபீட்பேக் டு ஸ்ட்ரென்தன் த வீக் ஏரியாஸ். அதை பண்ணுறதும் அந்த வீக் ஏரியாஸில் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குது, அதுக்கு கோச்சிங் கொடுக்குது அண்ட் ஃபீட்பேக்கும் கொடுக்குறது. எது கொடுக்குது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். நெக்ஸ்ட், சிக்ஸ்த், செயின் ஆக்டிவிட்டி. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது ஒரு செயின் ஆக்டிவிட்டி. அது அண்டர் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் தி சிஸ்டம் இஸ் ஃபாலோ ஈச் அதர். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் லைக் ஏ செயின் ஆக்டிவிட்டி. ஒரு லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது. அண்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட். சில அசஸ்மெண்ட் எப்படி நடக்கும், ஃபார்மலாக நடக்கும். ஃபார்மலாக என்ன சொல்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் படி, ஒரு மெத்தட் படி நடக்கும்.
சில அசஸ்மெண்ட் எப்படி நடக்கும்னு சொன்னால் ஒரு என்ன பண்ணுறது அப்சர்வேஷன் மூலமாக நடக்கும். இப்படி வேலை செஞ்சுட்ருக்கிற ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்படி செய்கிறா, என்ன பண்ணுறா, எதை பண்ணுறா, நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்து பண்ணனா அது என்னது இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட். அதே இதை முறைப்படி ஒரு செக்லிஸ்ட் மெத்தடோ இல்லை ஒரு ரேங்கிங் மெத்தடோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடோ ஏதோ ஒரு டெக்னாலஜியோ நீ இப்போ யூஸ் பண்ணி நீ பண்ணனா அந்த அசஸ்மெண்ட் பேர் என்னது இட் இஸ் ஏ ஃபார்மல் அசஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் என்னது ஒரு ஃபீச்சர்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் அப்ரோச். கண்டினியூஸ் அப்ரோச் இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இருக்கணும், பீரியாடிசிட்டி இருக்கணும், பேசிஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இருக்கணும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கணும், செயின் ஆக்டிவிட்டி இருக்கணும், அண்ட் த அசஸ்மெண்ட் மே பி ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல். அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் காம்பன்சேஷன் பேக்கேஜஸ், வேஜ் ஸ்ட்ரக்சர், சேலரி ரைசஸ் எட்ஸெட்ரா. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரோச் எதுக்காக பண்ணுறோம், அவனுக்கு ஒரு நீ இதாக ஒன்று நீ ப்ரொமோட் பண்ணணும்ல ஒரு எம்ப்ளாயி, அதுக்காக தான். அதான் காம்பன்சேஷன் பேக்கேஜஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது, வேஜ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது, சேலரி ரைஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத எதை வச்சு பண்ண முடியும், இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மூலமாக பண்ண முடியும். அண்ட் செகண்ட், டு ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு ப்ளே ரைட் மேன் அண்ட் த ரைட் ஜாப். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் எய்மே என்ன தான், செலெக்ஷன் ஆஃப் த ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் தான். ஸோ அதையும் என்ன பண்ண முடியும், இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்பில் இவனை கொடுக்கலாம், இவனுக்கு இதை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன எபிலிட்டி இருக்குது, என்ன ஸ்கில்லுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் என்னது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ என்ன பண்ண முடியும், ஈஸியாக அசஸ் பண்ண முடியும் ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப்பை. டு மெயின்டைன் அண்ட் அசஸ் த பொட்டன்ஷியல் present in a person for further growth and development. அவனுடைய அதாவது ஏற்கனவே with the help of performance appraisal you can identify the strength and weakness. Any weaknesses you can point it out, you maybe give some growth and development and give some proper training to that particular employee. அதை ப்ரொவைட் பண்ணுறது எது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். டு ப்ரொவைட் ஃபீட்பேக் டு எம்ப்ளாயீஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அவனுக்கு கொடுக்கணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். அவன் இதிலெல்லாம் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனும் நினைக்கலாம், எல்லாருமே நினைப்பாங்க. பட் நமக்குள்ளே இருக்க வீக்னஸ் நமக்கு என்ன பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணுற, இப்படி ஏதோ ஒரு அசஸ்மெண்ட் ஏதோ ஒரு இது போடும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வீக்னஸ் என்ன பண்ண முடியும், அந்த எம்ப்ளாயீஸுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக அவன் என்ன பண்ண முடியும், அதிலேருந்து வெளியே வர முடியும். இட் சர்வ்ஸ் அஸ் ஏ பேசிஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அது என்ன பண்ணும், அந்த ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எது பயன்படும், இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பயன்படும். அண்ட் டு ரிவ்யூ அண்ட் ரீடைன் ப்ரொமோஷனல் அண்ட் அதர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், அவனுக்கு ப்ரொமோஷனல் கொடுக்கணும், அவனுக்கு ஏதாவது சேலரியில் ஹைக் பண்ணணும், இல்லை அவனுக்கு அவனுடைய இப்போ பொசிஷனில் ஒரு கேட்டகரிலேருந்து அடுத்த கேட்டகரி கிரேடை கூட்டணும், ஏதாவது ஒன்று நீ பண்ணுறான்னு சொன்னாலும், இல்லை அவனுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுறது எது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஏற்கனவே ஆல்ரெடி வி டிஸ்கஸ் அபவுட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொமோஷன் எந்த பேராமீட்டரில் தான் நிறையா கம்பெனிஸ் பண்ணுறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மூலமாக தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவாலுவேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையிங் பொட்டன்ஷியல்ஸ். திஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் அசைனிங் டியூட்டிஸ் அக்கார்டிங் டு த எம்ப்ளாயீஸ். ஸோ என்ன பண்ண முடியும், அவனுக்கு அந்த கொடுக்குறது ஒரு பொசிஷனில் நீ பண்ணுறது போகிறது இது எல்லாமே என்ன பண்ண முடியும், பண்ணுறதெல்லாம் எதை வச்சு தான் பண்ண முடியும், ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ப்ரொமோட் பண்ணணும், ஒரு சீனியர் போஸ்ட்டுக்கு நீ அடுத்த போஸ்டிங் போகணுன்னு சொன்னால் நீ என்ன பண்ண முடியாது, நீ அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மூலமாக தான் என்ன பண்ண முடியாத கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் காம்பன்சேஷன், அவனுக்கு சேலரி கொடுக்கணும், சேலரி ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நீ ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் எதை வச்சு தான் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒன்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், அதையும் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் நீட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் பண்ணணும். எப்படி நீ டெவலப்மெண்ட் பண்ணுவா நீ அவனுடைய வீக்னஸை கண்டுபிடிக்கிற, அவனுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிற, அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற, இது எல்லாம் பண்ணுறது இதன் மூலமாக தான் பண்ண முடியும், ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் தேவை, அவனுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் தேவை, அவனுடைய எம்ப்ளாயியை டெவலப்மெண்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் தேவை, செலெக்ஷன் வேலிடேஷன், ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம்ல நம்ம, அந்த செலெக்ஷனை சரிதான் ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கும் எது தேவை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் தேவை. அண்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பர் இருக்கணும், எம்ப்ளாயிக்குள்ளே இடையில என்ன இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். எப்படி ஏற்படுத்தும், ஏன்னா என்ன பண்ணுவோம், அவன் பண்ணியிருக்கக்கூடிய அசஸ் எப்படி இருக்கும், எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். அவன் நம்முடைய கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரும் சரி, அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொமோஷனும் சரி, எல்லாமே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கரெக்டாக கொடுத்துருக்கோம்னா என்ன அர்த்தம், நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கரெக்டாக தான் என்ன பண்ணியிருக்கோமே தவிர எதையுமே நம்ம என்ன பண்ணலை, அவனுக்கு இல்லாமல் பண்ணலை. எவ்ரி திங் ப்ரூவ்டு, ஒரு ஃபார்மல் ஒரு முறைப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர் என்ன பண்ணுறது இல்லை, வர்றதற்கான வாய்ப்புகள் அதில் இல்லவே இல்லை.
நெக்ஸ்ட் மோட்டிவேஷன். ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகணும்னு சொன்னால் அவனுக்கு என்ன கொடுக்கணும், நீ அவனுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவனை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேஷன் எப்போ ஆவான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் கரெக்டாக கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை கரெக்டாக கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவை கரெக்டாக கொடுக்கணும். எப்போ கொடுப்போம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எவலுவேட் பண்ணுறது மூலமாக தான் கொடுப்போம். ஸோ ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கும் என்ன தேவை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரொம்ப ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ரேட்டிங் ஸ்கேல். ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னது, ஒரு நம்ம ரேட்டிங் போடுறோம்ல, ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணுவோம், நம்ம அவனுடைய லெவலுக்கு தக்கன, அவனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தக்கன அவனுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அவனுக்கு ரேட்டிங் ஸ்கேல் கொடுப்போம். இந்த குவாலிட்டிஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் டு பி அசஸ்ட் ஆர் டிட்டர்மைன். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆர் லாயல்ட்டியாக இருக்கலாம், இல்லை கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவனுடைய அட்டண்டன்ஸாக இருக்கும், இல்லை அவனுடைய ஆட்டிடியூடை வச்சு, அவனோட ஒர்க் நாலேஜை வச்சு, அவனுடைய டீம் ஸ்பிரிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரேட்டிங் கொடுக்குறோம். எப்படி ரேட்டிங் கொடுப்போம், எக்ஸலண்ட்டாக, வெரி குட்டாக, ஆவரேஜாக, பூவரா, இப்படி வச்சு அவனை என்ன பண்ணுறா, அவனுடைய இப்போ என்ன பண்ணுறான், அட்டண்டன்ஸ் குட்டா, வெரி குட்டா, எக்ஸலண்ட்டாக, ஆவரேஜாக டிக் பண்ணணும். ஆட்டிடியூட் அவனுடைய குட்டா, வெரி குட்டா, எக்ஸலண்ட்டாக, ஆவரேஜாக, இப்படி என்ன பண்ணுறது, அவனுக்கு மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி எந்த ரேட்டிங்கில் வரான் அப்படிங்கிறத நீ அசஸ் பண்ணுறது. கேள்வி என்னென்ன மெத்தட் மூலமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸை அப்ரைஸ் பண்ண முடியும், எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரேட்டிங் மூலமாக அப்ரைஸ் பண்ணலாம். செகண்டு ரேங்கிங் செக்லிஸ்ட் மெத்தட். செக்லிஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்ன, நம்ம பொதுவாகவே நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய என்ன பண்ணுவோம், செக்லிஸ்ட் வரும். செக்லிஸ்ட்னா பொதுவான ஒரு இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குற மாதிரி வர்றது எல்லாமே என்னது, செக்லிஸ்ட் மெத்தட். A checklist of statements representing aspects of employees' behavior is prepared. The letter mentions yes or no for each aspect of behavior. என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுலேயுமே எஸ் ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டஸ் ஹி ரெஸ்பெக்ட் ஹி சுப்பீரியர்ஸ் அப்படின்னு கொடுத்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்பாங்க. இஸ் ஹி ரெஸ்பெக்டட் பை ஹி சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு கொடுத்து எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. டஸ் ஹி மீட் ஆர்கனைசேஷன் ரெக்யர்மெண்ட்னு கொடுத்துன்னு எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. இப்படி என்ன கொடுத்து இதை வச்சு இவ்வளோ பேர் எஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேர் நோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக்லிஸ்ட் மூலமாக என்ன பண்ண முடியும், அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் கேல்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் சாய்ஸ் மெத்தட். The rater is provided as a set of statements describing the qualities of your worker. The statements, இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, reflect the positive and negative qualities. The rater has to choose whether the statement is most or is least descriptive of your worker. உனக்கு ஏற்கனவே இந்த நோட்ஸில் இது இருக்கும், நீ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அது என்ன இருக்கும், has high team spirit இருக்குதா, மோஸ்ட்டாக லீஸ்ட்டாக, helps team members in case of difficulty, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா, willingly contribute ideas in team meetings, ஹெல்ப் மோஸ்ட்டாக இருக்கா லீஸ்ட்டாக இருக்கா. இப்படி என்ன பண்ணுறது, நீ அவங்கள அந்த சாய்ஸ் மூலமாக நீ என்ன பண்ண செலக்ட் பண்ணால் அது பேர் என்னது, ஃபோர்ஸ்ட் சாய்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் இன்சிடெண்ட் மெத்தட். இதுவும் என்ன பண்ணுறது, அவங்கள வச்சு ஒரு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் மூலமாக நீ என்ன பண்ணுற, அவங்கள நீ அனலைஸ் பண்ணுறது என்னது, கிரிட்டிக்கல் இன்சிடெண்ட் மெத்தட். கிரிட்டிக்கல் பிஹேவியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் ஐடென்டிஃபைட் சுப்பீரியர் ரெக்கார்ட் இன்சிடென்ட்ஸ் when such critical behaviors occur. critical incident என்னது, அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்குது, அந்த இன்சிடெண்ட்டை வச்சு நீ என்ன பண்ணுறா அது இது பண்ண முடியும். தே ஆர் யூஸ்ட் ஃபார் அப்ரைசிங் எம்ப்ளாயீஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதையும் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரேட்டிங். என்னது பிஹேவியரலி ஆன்சர்டு ரேட்டிங் ஸ்கேல்ஸ்னால் என்ன சொல்லணும், பார் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம சொல்லுவோம். அது ஒரு இட் இஸ் அ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நம்ம இப்போதைய பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுவும் என்ன சொல்லுவோம், ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே என்னது, இந்த பார்ஸ். Behavioral answered rating scales measure observable and important job behavior. Evaluation is based on behavior. எல்லாமே எதை வச்சு பண்ணுறது, ஃபுல்லாகவே பிஹேவியர் வச்சு பண்ணுறது. Required for understanding of each position and the behavior of employees to be evaluated. ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன பண்ணுறது, பொதுவாக கொஸ்டின்ஸை இது பண்ணுவாங்க. It indicates whether the behavior is very good, ஆவரேஜ் ஆர் புவர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறது, ஃபுல்லாக இது பண்ணுறது என்னது, பிஹேவியரலி ஆன்சர்டு ரேட்டிங் ஸ்கேல். அந்த பிஹேவியர் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட். ஃபீல்டு ரிவ்யூன்னு என்னது, ஃபீல்டில் போய் நம்ம ரிவ்யூ பண்ணுறது. அந்த ஒர்க்கு நடக்கும்போது அந்த எம்ப்ளாயீஸோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி அந்த கண்டிஷன்ஸில் அவங்க ஃபேவரபுளாக பண்ணுறாங்க, அவங்க எதை அப்படி அப்சர்வ் பண்ணி எந்தளவுக்கு அந்த வேலையை உள்வாங்கி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது, அதை பார்க்குறது ஃபுல்லாக என்னது, ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட். அந்த ஸ்பாட்லேயே போய் என்ன பண்ண ரிவ்யூ பண்ணால் அது என்னது, ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட்.
நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன். இட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் மெத்தட். அந்த டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அப்சர்வேஷன் பண்ணுறது. அவங்கள ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அதை கரெக்டாக பண்ணுறாங்களா பண்ணலையா, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது கரெக்டாக போகுதா போகலையா, இது எல்லாமே பண்ணுறது ஃபுல்லாக என்னது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஆம்பிக்யூட்டி இன் ஸ்டாண்டர்ட்ஸ். பொதுவாக சில நேரங்கள் அது எப்படி போயிடலான்னா ஆம்பிக்யூட்டியாக போயிடலாம். அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறதுலேயும் சரி, இல்லை அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் சரி, ஒன் சைடாக சில நேரங்களில் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதை கரெக்டாக அந்த மெத்தட் அந்த டெக்னாலஜி என்ன பண்ண முடியாது, கரெக்டாக பண்ண முடியாமல் சில நேரங்கள் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். இஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் கிளியர், அந்த ஸ்டாண்டர்ட் கிளியராக இல்லைன்னு வச்சுருக்கலாம், எது பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் இல்லைன்னு, சுப்பீரியர்ஸ் மே ஃபாலோ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயீஸ். ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு மாதிரி, இன்னொரு எம்ப்ளாய்க்கு இன்னொரு மாதிரி, இந்த மாதிரி என்ன வந்துடலாம், சில நேரங்களில் ஆம்பிக்யூட்டி வந்துடலாம். நெக்ஸ்ட் இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். an employee who can impress the boss may get positive evaluation. இந்த சில நேரங்கள் இன்சஃபிஷியன்ட் ஆயிடுது. பாஸுக்கு நல்ல பிள்ளமாக இருந்தால் அவன் பாசிட்டிவ் எவல்யூஷன் ஆயிடுறான். சில நேரங்கள் என்ன ஆயிடுது, ஹிஸ் இம்ப்ரெஷன் இன் இஸ் ஓன் டிபார்ட்மெண்ட் மே பி வெரி புவர். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஃபுல் மார்க் வாங்கியிருப்பான். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கும், சப்போஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறான்னு வச்சுட்டாங்க, அந்த மார்க்கெட்டிங் பாஸ்ட்டு அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன வாங்கியிருப்பான், ஃபுல் மார்க் வாங்கியிருப்பான். ஆனால் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பூவராக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபைனான்ஸ் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போகிறோம். இப்படி என்னென்ன இடத்துலாம் சில நேரங்களில் இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கூட என்ன பண்ணிடலாம், மேபி வந்துடலாம். செவரல் குவாலிட்டிஸ் ரிமைன் வித்தவுட் அப்ரைசல். எல்லா குவாலிட்டிஸையுமே அவங்க என்ன பண்ணுறதில்ல, எவாலுவேட் பண்ணுறதில்ல. ஒன்லி ஃபியூ குவாலிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கேன் பி மெஷர்ட். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், அவங்களுடைய சில குவாலிட்டிஸை மட்டும் தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிக்க ஆட்டிடியூடு, அவனுடைய அட்டண்டன்ஸு, அவனோட ஒர்க்கிங் ஹேபிட், இப்படி சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்களே தவிர எல்லா விதமான குவாலிட்டிஸும் என்ன பண்ணலை, பார்க்கல. ஆல் இண்டிவிஜுவல்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட், வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இது எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் வேறு வேறு மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரே குவாலிட்டிஸ், ஒரே பெர்ஃபார்மன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம எவாலுவேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட்டிங் ப்ராப்ளம். அந்த ஆவரேஜ் போடுற சில நேரத்தில் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் பார்த்தலாம். இந்த மாதிரி ஆவரேஜ் போடுறதுலையும் என்ன வரலாம், சில நேரங்களில் பிரச்சனை வரலாம். அந்த ரேட்டிங்கில் இன் ஆர்டர் டு கிவ் ஏ வெரி லோ ஆர் வெரி ஹை ரேட்டிங், இந்த டாப் மேனேஜர்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு கிவ் ரீசன்ஸ் டு ஜஸ்டிஃபை த ரேட்டிங். ஒருத்தன் இப்போ நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணி நம்ம தான் ட்ரைனிங் கொடுத்து நம்ம தான் இன்டெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒருத்தன் ஹை ரேட்டிங் எடுத்தாலும் அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் யார் தான், அந்த ஹெட்டு தான். அதே மாதிரி லோ ரேட்டிங் எடுத்தாலும் அதுக்கும் அது யார் தான் ஹெட்டு, அவங்க தான் ஹெட்டு. ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் பண்ணும்போது எகெயின் தட்ஸ் அ ப்ராப்ளம். The most common error committed in performance appraisal is to give average rating to all employees. Moreover, low rating antagonistes and the subordinates. எல்லாம் ஆவரேஜாக போடும்போது என்ன ஆயிரும், ஒருத்தன் 100 மார்க் எடுத்திருப்பான், ஒருத்தன் 50 மார்க் எடுத்திருப்பான். அப்போ ஆவரேஜாக போடும்போது என்ன ஆயிருது, சம் 75 ஆயிருது. அப்போ என்ன இருக்குது, அதுவும் இட் இஸ் ஆல்சோ ஆவரேஜ்லேயும் என்ன இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஹையாக எடுத்தவனும் லோயாக எடுத்தவனும் என்ன வந்துடுது, அது ஒரே மாதிரியான ஒரு லெவலுக்குள்ளே வந்துடுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேன்ஸ் ஜாப்ஸ். there is a tendency to give a high rating to highly paid jobs. பொதுவாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேட்டிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஜாப்பில், அதாவது நல்ல ஹையர் பொசிஷன்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டு நல்ல மேனேஜர்ஸ் இந்த மாதிரி பொசிஷனுக்கு என்ன இருக்குது, பெய்டு ஜாப்ஸ். ஸோ ஏ சீனியர் எம்ப்ளாயி மே கெட் ஏ ஹையர் ரேட்டிங் தென் ஏ ஜூனியர் எம்ப்ளாயி. ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னால் டாப் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நல்ல ரேட்டிங் எடுத்துருவாங்க. லோயர் லெவலில் இருக்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரேட்டிங்லேயே எடுக்கிறாங்க. எகெயின் இட் இஸ் ஆல்சோ ஏ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலில் ஒரு ப்ராப்ளம். Similarity error. The evaluator tries to look those qualities in subordinate which he himself possesses. Those who show the similar characteristics are rated high. அந்த சிமிலாரிட்டியில் என்ன வருது, அவனுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் நல்லா இருப்பான், அவன் அதில் மட்டும் என்ன பண்ணுவான், ஹை மார்க் எடுக்கிறான். அந்த எரர் எப்படி ஆயிடுது, சிமிலாரிட்டியில் எரர் வந்துடுது. The evaluator tries to look those qualities in subordinates which he himself possesses. அது என்ன இருக்குது, அவனுக்குள்ளே அந்த இது இருக்கிறதுனால again the similarityயில் என்ன வரலாம், that may be created a problem. Thank you, my dear students.